விடுதலையின் ஆவியானவர், ஆண்டவராக இயேசுவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் அவர் வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்விலும் எப்படி செயல்படுவார்? குறிப்பாக சபை நடத்தும் போதகர்கள் வாழ்வில், ஊழியக்காரர்கள் வாயில, மிஷனரிகள் வாயில, ஏன் விசுவாசிகளும் கொண்டோம் பல ஆயிரங்கள் மத்தியில் ஆவியானவர் எப்படி பேசுவார், எதை குறித்து பேசுவார் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன் அறிவித்தார். யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயம் தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எத்தனை அற்புதமான ஒரு தேவ திட்டம் பார்த்தீர்களா? பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒருவரை ஆட்கொள்ளும் போது ஒரு போதகன், ஒரு பிஷப், ஒரு ஊழியக்காரன், ஒரு மிஷனரி, ஒரு ஊழியக்காரி, ஒரு விசுவாசி, ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் அவர்கள் செய்யும் செயல் என்ன? ஆவியானுடைய அந்த வார்த்தையினுடைய மகிமை என்ன? ஆவியானவர் முதலாவது பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். வெறும் கண்டித்து கொண்டிருப்பதல்ல, உணர வைப்பார். அங்கே மெய்யான மனம் திரும்புதல் வரும். இரண்டாவது, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். தேவ நீதி என்று ஒன்று இருக்கிறது. மனித நீதியெல்லாம் மறைந்து போகும். இன்றைக்கு காசு வாங்கி கொண்டு நீதியை வழங்குகிற காலம். அநியாயங்களுக்கு, மோச நாசங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மனிதர்கள் தங்களை மேன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தேவ நீதியை நிலைநாட்டுவார். அதை கண்டித்து உலகத்தை உணர்த்துவார். அநீதியில் உள்ளவர்கள் எல்லோரும் நீதியின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் பக்கம் வந்து நீதி செய்கிறவர்களாக மாறுவார்கள். அதோடு மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் நியாயம் தீர்ப்பை, எதை ஒருவன் விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்ற நியாயம் தீர்ப்பை ஒவ்வொருவருக்கும் கண்டித்து உணர்த்துவார். இன்றைக்கு தெய்வ பயம் இல்லாமல் போனதுனால தான் தோன்றித்தனமாக எத்தனை துணிகரமான பாவங்கள், எத்தனை துணிகரமான உபச்சாரங்கள், எத்தனை துணிகரமான கொலைகள், கொள்ளைகள், எத்தனை துணிகரமான வேசித்தனங்கள், எத்தனை துணிகரமான திருட்டு காரியங்கள், கொலை காரியங்கள், கொள்ளை காரியங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் பெருகி இருக்கிறது. என் அன்பானவர்களே, நீ எதை விதைக்கிறையோ அது அறுப்பாய் என்ற எச்சரிக்கையை பரிசுத்த ஆவியானவர் தருவார். இது முதல்ல எங்கே நடக்கும்? இயேசு கிறிஸ்துவனுடைய சபையில் தான் நடக்கும். ஆனால் இன்றைக்கு பாவத்தை கண்டித்து போதிக்கிற போதகரெல்லாம் ரொம்ப குறைவு. ஏண்டா அப்படி போச்சா காணிக்க நிறைய வராது. நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிற போதகர்கள் கொஞ்சம் குறைவு, ரொம்ப குறைவு. நியாயம் தீர்ப்பை குறித்து கண்டித்து போதிக்கிற போதகர்கள் காணவே இல்லை. எல்லாம் ஆசீர்வாதம், நினச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நிறைய மூட்டை மூட்டையாக காசு கிடைக்கும் என்ற மாய்மாலமான போதனைகள் பெருகியிருக்கிறது. எல்லாம் காசு தானே வரும், ஆத்தும ஆதாயம் கிடையாது, மனம் திரும்புதல் கிடையாது. பாவிகள் பாதாளத்தை நோக்கி போகிற ஒரு நிலைமைதான். பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் போது ஒவ்வொரு பிஷப் என்கிறவர்கள், பாஸ்டர் என்கிறவர்கள், போதகர் என்கிறவர்கள் தன்னை என்னமெல்லாமோ சொல்லிக் கொள்கிறார்கள். எல்லாம் சொல்லிக்கொள்ளட்டும். ஆனால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் தான் ஊழியம் செய்ய வேண்டும். அவர் ஒருவர் தான், தேவன் வந்துதான் உலகத்தை பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயம் தீர்ப்பு குறித்தும் கண்டித்து போதிப்பார். அப்பொழுதுதான் மெய்யான மனம் திரும்புதலும், மெய்யான மனம் ரட்சிப்பும், மெய்யான விடுதலையும், மெய்யான ஒரு ஆசீர்வாதத்தையும் மனித குலம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உமது ஆவியானவரை எங்களுக்கு நீர் கொடுப்பதின் விளைவு ஏதோ நாங்கள் குஷிப்படுவதற்கு, சந்தோஷப்படுவதற்கு மாத்திரமல்ல, அவர் பாவத்தையும் நீதியையும் நியாயம் தீர்ப்பையும் கண்டித்து உணர்த்துகிறவர். இப்படி கண்டித்து போதிக்கிற சபைகள் பெருகட்டும், கண்டித்து போதிக்கிற ஊழியர்கள், போதகர்கள் பெருகட்டும், மிஷனரிகள் பெருகட்டும். உம் நாமம் மகிமையடைவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.